ஸ்பாட்ஸு இங்கே ஒரு சர்வீஸ் சென்டர்ந்தோம். ஒன்லி பஜாஜ் கேடிஎம் தான் மொத்தம் வாங்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே போடான்ட்டு போயிட்டுருக்கேன். இது நேற்றே ப்ராப்ளம் நோட்டீஸ். நேற்றுனா நான் தான் ஓட்டினேன். காலைல எதுவும் தெரில இஷ்யூ. ஈவினிங் வரப்போ தான் நம்ம ரைடர்கள் போட்டு அதை வீட்டுக்கு வச்சு இப்போ ஹெச்இசி எப்போ வேணாங்களாம் கேபிள், அப்போ தான் இஷ்யூ ஆகிருக்கு. காலையிலே நம்ம தெரிஞ்சுலைங்களே லைட்டாக இது இப்போ ஓகே தான். பட் இந்த லூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு 50% போச்சு. 50 வச்சுட்டுலாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அவ்வளோதான் வாங்கிடுவோம் அப்புறம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு இது இருக்குது, இது சின்ன சர்வீஸ் நம்ம வச்சோம். நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்க கடை மாதிரி இந்த இருக்குது. இப்போ பண்ணி கொடுக்குறேன்ட்டானா நல்லா இருக்கும். தெய்வமாக புண்ணியமாக போயிடும். ஏன்னா நம்ம ஊர்னா பரவாயில்லைங்க, என்னாலும் பேசிடுறாங்க. இங்கே மொழியும் தரல ஒன்றும் தரல, பாக்கி இருக்கிறீங்களா நம்மளை போட்டு காடு வெட்டுறாங்க. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது கேட்டு ఇప్పుడే స్టార్ట్ చేసినా స్టార్ట్ చేస్తున్నా వస్తాను. ఇక మన ఓజోన్ హాస్పిటల్ స్థిరమైతామంటే ఇక ఓజోన్ హాస్పిటల్ స్థిరమైతామంటే ఎక్కడ ஸ்பாட்ஸு அட்டை பேசிட்டு ஸ்பாட்ஸு அப்படியே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஸ்பாட்ஸு ஒரு இஷ்யூ தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். ఇది తీసుకొస్తే ఏమన్నా సామాన్ అవసరం పడితే చేసుకుంటారు కానీ సార్ క్లిచ్ కేబుల్ చేంజ్ తీసుకురండి సార్, మన కాడ లేదు. సార్ సార్ లాంగ్వేజ్ हिंदी हिंदी नहीं, इंग्लिश तमिल। आई फ्रॉम चेन्नई। वो केबल लेके आना पड़ता। केबल वाइट एंगर केबल का और कोत्तापेट ओमनी हॉस्पिटल है। ओमनी हॉस्पिटल के बाजू एमआरएफ शोरूम है। एमआरएफ शोरूम का एमआरएफ टायर शोरूम के बाजू इग्ना स्पेस बोल के रहता। इग्ना स्पेस। यू कैन चेंज इट। चेक कर मुझे। बराबर है ना केबल? अच्छा है केबल अच्छा। हाँ बट इट इज लाइक दिस। प्ले मैं टाइट करता हूँ। ஸ்பாட்ஸு கேபிள் நல்லா தான் இருக்குது. தென் ஷோரூமே மாற்றிப்பான் போல், டைட் தான் வைக்கணும் அப்படின்றாப்புல. சரி ஸ்பாட்ஸ் என்னான்னு கேட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த இதெல்லாம் புதுசு தான் போய், இது எல்லாமே நம்ம புது ஸ்பாடு, இது எல்லாமே புதுசு நமக்கு. हाँ ठीक है वही है केबल। अच्छा है केबल। तो लॉन्ग ड्राइव में से चलता है चलता है अच्छा है। तो चेन टाइट होती है। टाइट करता संतोष नहीं। हाँ संतोष ஸ்குவாடு நம்ம வந்து கேபிள் தான் டைட் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு போல். நல்ல வேலை கேபிள் நல்லா இருக்கா ஸ்குவாடு. நம்ம தங்கம் எப்பயுமே நம்மளை தவற விட மாட்டாப்புல, இருந்தாலும் நமக்கு கதையினத்தமாயிருது. சூப்பர் ஸ்குவாடு. செயினும் டைட் வச்சுருக்காங்க. லைட்டாக தான் லூஸாக இருக்குது, நிறைய டைட் வச்சுருங்க அப்படின்ட்டு. நம்ம அந்த குரூப் எடுத்து வந்து செயின் டைட் வைக்கணும்.
சரி சாரி வண்டியை நான் சாட்சி பிடிக்கணும். பேக் சைடு சொல்லு. ஹாய் சொல்லு. வாட்ஸ் நேம் மேடம்? நேம் கொடுத்தேன். விஷாந்த். யுவர் நேம்? நேகா. வீநேகா. சார் சரி பாய் பாய். ஸ்குவாடு நம்ம வந்து எரிய டாப்பில் அதனால் நல்ல ஒரு மெக்கானிக் ஃபுட்டு நமக்கு பக்கத்துலேயே கிடச்சிச்சு. பக்கம் தான் ஸ்குவாடு, ஒரு 250 மீட்ரு 300 மீட்ரு நினைக்கிறேன். 300 மீட்ரு தான். டிப்யூட்டி சர்வீஸ் பாயிண்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா செடிங்கெலாம் பண்ணி கொடுத்தாப்புல. அது கூட கேபிள் மாற்றிருக்காங்க ஸ்குவாடு. ஏன்னா இந்த இதுலேருந்து எல்லாமே கேபிள் எல்லாமே மாற்றிருக்காங்க ஒரே சொல்லிட்டாரு. எனக்கு பில்லிங்கில் எல்லாமே நான் பார்த்து சொல்லிட்டேன். அங்கே ரெகுலராக உள்ள சர்வீஸ் தான். அவங்க மெக்கானிக் அங்கேனா நமக்கு நம்ம ஊர் பக்கம் தான் மந்தியா சைடு. அவர் பர்சனலாக எடுத்து வண்டி எவ்வளோ நாள் சீக்கிரமாக ஸ்குவாடு வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன். நான் அப்டேட் பண்ணுறேன். வண்டி 1.5 மாதத்துக்கு நமக்கு இல்லையே இல்லை. நம்ம ஒருத்தா நமக்கு நான் வண்டி இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம வண்டி தான் நமக்கு எல்லாமே. வண்டி நமக்கு 1.5 மாதம். சரி ஏதோ வேலைக்கு போயிட்டு வரனால காரில் போயிட்டு வரனால ஏதோ அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் வண்டி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே வண்டி இல்லைனா ஒரு ஃபீல் தானே. அதெல்லாம் ஒரு பாய்ச்சி எனக்கு. நான் நடுவில் ஒரு வாட்டி ரைடர்கள் போய் சண்டையே போட்டாங்க. அவன் சண்டைனா என்ன பண்ணுறீங்க வீட்டில் சண்டை விடுவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஆக்குறீங்களா? அவர் வந்து சொல்லிட்டாரு. நான் உங்களுக்காண்டி நான் டேக் கார்டு பண்ணி தனியாக பார்க்கணும். ஏன்னா இன்ஜின் சர்வீஸ்ன்றது நான் தனியாக பார்க்கணும். மூணு சீனியர் சர்வீஸ் இருக்காரு. பட் நான் 3 பேருமே மாற்றி பார்க்கலாம். பட் நான் உனக்குன்ற கண்டிப்பாக நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன்னு. சரி நான் எதுவும் பெருசாக விஷயம் பண்ணல. சரி நம்ம நான் எதுவுமே பேசவும் இல்லை. ரைடர்கள் தான் கற்று விட்டாங்க. என்னன்னா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம இவ்வளோ ஒன்றில் போயிட்டுருக்கோம். நம்ம ஏன்னா அது விட்டால் 1 கிலோமீட்டர் ப்ளஸ் பாடு ரொம்ப தூரம் போய் நம்ம வீட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். எந்தோ தான் இருக்குது நமக்கு ரூமு. அதுக்கப்புறம் இதோ போகக்கூடாதா இருந்தாலும் அப்படியே கூப்பிட்டு போயிருக்கோம். நம்ம வழியில் நம்ம ரூம் இந்த தெருக்கில் போகணும். இப்படி போனாலும் 1 கிலோமீட்டர் போகணும். இப்படி போனால் அப்படி ஒன்றில் போய் அங்கே போயிடலாம். இங்கே அப்படியே ரூல்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. நம்மளும் ஃபாலோ பண்ணணும். பட் இருந்தாலும் இது பக்கத்துலேயே இருக்கனால போகிறேன் ஸ்குவாடு. மற்றபடி ஒன்றும் இல்லை, தப்பாக வச்சுக்காதீங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் போயிடலாம். வெளியில் போகக்கூடாது. நம்ம கரெக்டான வேலை போயிடணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இதனால அப்படியே நான் வந்துட்டு ஸ்குவாடு வச்சு பரவாயில்ல. நல்லா வண்டி ஒரு விஷயம் போடல. ஸ்குவாடு நம்ம ரூமுக்கு போயிட்டு டப்புன்னு பேக்கப் போவோம். 11 o'clock செக் அவுட். நமக்கு 11 o'clock செக் அவுட்டை முடிச்சுட்டு வண்டி ஆக்ராவை நோக்கி போகிறாப்புல. நெக்ஸ்ட்டு தாஜ்மஹாலை போய் விசிட் பண்ணுறோம். 900 கிலோமீட்டர் வருது. நம்ம ஓட்டிடலாம், பிரச்சனை கிடையாது. பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். ரைடர்கள் ஓட்டலான்றாங்க ஸ்குவாடு. வண்டி புதுசாக ஆகுமா? அவங்க எடுத்தோன்னே லாங் டிரைவு சென்னை டு மதுரை தான் வச்சாங்க. நம்ம கூட ஒருத்தர் வராப்பலப்பா. பரவாயில்ல, நம்ம தான் இப்படி போகிறோமான்னு பார்த்தீங்களா ஸ்குவாடு? அவரும் நானும் போகிறேன். சரி, ரைடர்கள் சென்னை வண்டி எடுத்தப்போ மதுரை டு சென்னை வச்சாங்க. லாங்கு சிங்கிள் லேண்டு 435 கிலோமீட்டர்ஸு சென்னை டு நம்ம வீட்டுக்கு. போலீஸ் நிற்குது. ரொம்ப கடை கிடைக்கவே தவிர்த்துறாங்க. அதனால நான் ரைடர்கள் நான் ஓட்டுறேன் சாப்பிட்றதுக்கு நான் நிப்பாட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜூஸ் குடிக்க நான் நிப்பாட்ட தண்ணிக்கு மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. தண்ணி குடிக்க மட்டும் நிப்பாட்டுவாங்க. அவங்க வந்து தட்டி போயிடுறாங்க. அவங்க ஒரு 140 போயிட்டு நம்மளும் அவ்வளோ ஸ்பீடு மைலேஜ் ட்ராப் ஆகுது. ஆனால் நம்ம 120 ஓகே மைலேஜ். அவங்க ரொம்ப அவசரத்துக்கு நம்ம போகலாம். பட் எப்பயுமே அவசரத்துக்கு போகலைங்க. முன்னாடி புரிஞ்சுற மாதிரி அப்போ புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெட்ரோலோட காசு இல்லை, காசு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். 120 125 அவ்வளோதான். நம்ம வண்டி அது மைலேஜ் ஒரு 30 தருவார் வைங்க போயிடுவாப்பில். அதனால் ஆக்ரா நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 900 கிலோமீட்டரு. இன்றைக்கி ஒரு 650 கவர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். 11 மணி செக் அவுட்டு. அவ்வளோதான், போயிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸ்குவாடு. பேக் டு அவர் ரூம். கெட் பேக் டு யூ. வரேன்.
நேற்று அப்டேட்டு இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்துட்றேன். நேற்று அப்டேட் இன்னும் கொடுக்கல. ஸோ ஸ்டேட் லிட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான தப்பிங்க பாடே. பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசிட்டே வரேன், வேறு வழி இல்லாமல். எனக்கு யார் இருக்கா, நீங்கள் இருக்கீங்க, வேறு வழி இல்லை. நீங்கள் ஓயா ரூம் தான் போட்டுருக்கு பாடு. நாங்கள் அல்பம் இருக்குது. இது எத்தனை பேர் கப்பிள்ஸு, எத்தனை பேர் டிப்பிள்ஸுன்னு தெரியல. டிப்பிள்ஸ்லாம் புரிஞ்சு பாடு. ஓகே, நாங்கள் கிளம்புமா, வண்டி வீடியோ டேப்ல எல்லாம் வீடியோ நான் ஃபோனே வச்சுட்டு சேஞ்ச் பாடு. ஃபஸ்ட்டு அவருக்கு அப்டேட்டை கொடுங்க பாடுபா. ஸ்பாட்ஸு குட் மார்னிங். காலையில் நம்ம வண்டியெல்லாம் போய் சரி பண்ணி வச்சாச்சு, ரெடி ஆகிட்டோம். இதான் நம்ம தங்கி இந்த ரூம். ஓயால தான் புக் பண்ணியிருந்தோம். இவங்க ரைடர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. 2 days புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்லேயே. தரமாக ஓகே, தரம் சொல்ல முடியாது. ஓகே, ஸ்டேயிங்லாம் ஏசி ரூமு பக்காவாக கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சு ஸ்பாட்டே. திரும்ப நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம வந்து ஆக்ரா வந்து 1400 கிலோமீட்டரு. எவ்வளோ கவர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம். இன்றைக்கி ரைடர் வந்து எனக்கு வந்து ஒரு போட்டி. இன்றைக்கி யார் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டுறோமோ ஓட்டலாம். தூக்கம் வருதா யார் வந்து ரைடை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றன்றது தான் இன்னைக்கு போட்டி. அதை நம்ம வந்து இன்னைக்கு நைட் சாப்பிட்றதுலாம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்பாட்ஸு ஓட்ட முடியல ஃபர்ஸ்ட். ஆனால் சென்னை டு நாங்கள் ஆந்திரா வர வரைக்கும் இவர் தான் வந்து ஸ்டாப் பண்ணுவோம் போகிறாரு. பட் இன்னைக்கு நம்ம ஆல் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சேலஞ்ச் யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்களா போர் பொத்துனாங்களா காலையில் குடிச்சாங்களா கிளம்புனாங்களான்னு இருக்காங்க. ஒன்லி பேக்கிங் வேலை தான். அதனால வீட்டில் ஃபுல்லாக லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால இந்த மாதிரி ட்ரிப்பில் தான் பண்ணணும். இது வந்து பஞ்சாயத்தில் ஸ்குவாட்ஸு விலாகு கரெக்டாக பண்ணணும். நம்ம வந்து வேறு ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டேட்யூன் வித் அஸ். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க மறக்காமல். பாய். சேஞ்ச் இல்லையே, சேஞ்ச் இல்லைங்க. ஸ்பாட்ஸு நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. அவர் சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம். சாப்பிடல, காசு மட்டும் கொடுங்கன்றாரு. ஸ்பாட்ஸு நான் வந்து அப்படி கொடுக்க மாட்டேங்க. காசு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் ஸ்பாடு. ஏன்னா இப்போ இன்கேஸ் இந்த ஊனமுட்டுறவங்க அந்த மாதிரினா கூட நான் பே பண்ணுவேன். மேக்ஸிமம் கை கால் நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு வேலை, ஏதோ நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு தான் வேலை அப்படின்ட்டு அதை நம்ம மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் கை கால் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது அவங்க ட்ரை பண்ணி அவங்க பண்ணாதானே, ட்ரை பண்ணால் மட்டும்தானே அதுக்கு உண்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்படின்ற வருஷத்தை நான் காசு தர மாட்டேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நான் வேலைக்கு போகிறப்பெல்லாம். ஸோ நான் தரமாட்டேன். இந்த மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து ஹைதராபாத்தில் இதே மாதிரி தான் இருக்கும் போல ஸ்பாடு. ஹைதராபாத்தில் இருக்கும் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி எப்படி இருக்கும் என்னன்னு. ஆக்சுவலாக நேற்று இப்படி தான் இருந்துச்சு, இப்போ இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்கு. ஆனால் நம்ம ரூம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் ஹோட்டல். அப்படியே போயிட்டு ரைடருக்கு அவங்களோட செயினை டைட் வச்சுட்டு அப்படியே ஆக்ரா 1400 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச் அடிக்க முடியுமான்னு தெரில. இன்றைக்கி அடிக்கலான்ற மாதிரி ஒரு மைண்டு. அடிச்சிருந்தோம்னா பார்த்துக்கலாம். நம்ம பிரச்சனை இல்லை, ரைடர்களுக்கும் பிரச்சனை இல்லைன்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம சோலோ வந்தால் பற்றி போயிடலாம். அவங்களும் நம்ம யோசிச்சுருங்களா, ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் பழகிட்டு வராங்க, நல்லா ஓட்டுறாங்க, பழகுறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு பிளானு. செயின் டைட் பண்ணிட்டு தென் வந்து ஹைவே ஏறிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸ்குவாடு. பாய் பாய். வாட்ஸ்
பேக் டு ஃபார் யூ. உங்களுக்காக நான், உங்களில் நான், அந்த மாதிரி ஒரு டைலாக் கிளம்பிட்டேன் பார்த்து. இங்கேருந்து ஆக்ரா போட்டிருக்கோம். ரைடர்களுக்கும் நமக்கும் இல்லாமல் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு சேலஞ்ச். யார் முதல் ஸ்டாப் பண்ணுறா, இன்கேஸ் டயர்ட் ஆகுதா என்னன்னு ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம், பார்த்துக்கலாம். ரூம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ரூம் எடுத்து அதில் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு ரைடர்கள் செயினை டைட் வச்சுட்டு அவங்க வண்டியை ஷோரூமில் தான் விடுவேன். நான் ஏதா செயின் டைட் வைக்கிறதுலாம் ஷோரூம் தேவைடா. ஷோரூமில் கேட்டாச்சு ப்ரொடக்ட் ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி ஷோரூமாக பார்த்து, சர்வீஸ் சென்டராக பார்த்து நீங்கள் செயின் டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டி வெயிட்டு, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க. நாங்கள் எங்கே சர்வீஸ் சென்டரில் பார்க்குறது, நம்ம தான் பெரிய டிடிஎஃப்ல 900 எடுத்துகிட்டு போய் வெளியே தான் செயின் டைட் பண்ணுறாரு. அவருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லடாக் போகிறப்ப அந்த வாய்ப்பு அமையாது, யாருக்குமே அமையாது, நமக்கும் இல்லை, யாருக்குமே அமையாது. அப்படின்ற பட்சத்தில் யா ப்ரோ யுவர் நேம்? யா ப்ரோ, ஓகே மை நேம் இஸ் சிவா. பிபி ஸ்குவாட், அவர் சேனல் நேம் இஸ் பிபி ஸ்குவாட். பிபி, எஸ். சென்னை டு Leh Ladakh. Yes. Me and my girl, she's going friend. Yes. Yeah, my partner. She is my wife only. Yeah. Yeah, married bro. Okay bro, bye. Okay bro. ஏன் பார்த்தாரு எவ்வளோ அவங்க? ஆமாங்க, ரைடர்கள் தாங்க அவங்க அப்படின்னு. ஐயோ மாதிரி இருக்குங்க ஸ்குவாடு. அதனால் யார் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிட்டுருக்கேன். சரி ஸ்குவாடு, பார்த்து மொத்தமாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. போடா முன்னாடி போடா. அவர் யாருன்னு கேட்டாப்புல உன்னைய பைக்கில் வராரு அந்த பிரதரு. டைமுக்கு சாப்பிடுவேன் ஸ்குவாடு, முக்கியம் தான். தண்ணி நிறையா குடிங்க. நாங்கள் தண்ணி இன்னொரு கேன் வாங்கி வச்சுக்குவோம் கடாக்குறப்ப. இங்கே அப்பப்போ கிடக்குது. அது டெல்லி தாண்டோடனே இன்னொரு 1 லிட்டர் கேன் ஆளுக்கு வந்து சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. வீடுலாம் மஞ்சளாக போகிறாப்புல அண்ணனுக்கு. பார்த்து டிராஃபிக்லேயும் போயிட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் போகணும். 5-6 கிலோமீட்டர் அப்புறம் தான் பைபாஸ் வரும். ட்ராக் வேறு கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி இருக்குது. இங்கே நிப்பாட்டுக்கு நடக்குது பேக் சைடில். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம். ரைடர் பாயை யாரும் கவனிக்க மாட்டாங்க, ரைடர் வேலை தான் பார்த்து கவனிக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு ஏமாற்று உலகம். அப்பாவி பசங்க பாவம். நம்ம எவ்வளோதான் உலகத்தை சுற்றினாலும் பெருமுனையில் இருக்க பால் பாக்கெட்டுக்கு வண்டி எடுத்து போனால் அந்த பிள்ளைய ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த உலகம். நம்ம இங்கேருந்து போயிருப்போம் ரொம்ப தூரம். அதெல்லாம் பண்ணுற ஸ்குவாட் இந்த பொண்ணு. ஐசா நோ ட்ராவலர் மேம். Leh Ladakh you are going? Yeah. From Chennai we are. Yes ma'am. Video not recording. Our channel is BB Squad. BB Squad. YouTube name BB Squad.
ஆச்சரியமாக இருக்குன்றாங்க. எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஐயோ சிக்னல் போட்டாங்க ஸ்குவாடு. சிக்னல் போட்டாங்க ஸ்குவாடு. நல்ல வேலை இந்த சிக்னல் பெரிய சிக்னல் போட சார். அதனால் ஆபத்து. அதனால் ஒரு தட்டு கட்டிட்டு அதனால தம்மா திருப்பி எடுத்துட்டாங்க. இந்த பொண்ணு வேற பைக்கை விரும்புது. சிக்னல் எனக்கு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. எல்லாரும் அட்டகாசம் பண்ணுறதுன்ற மாதிரி பக்கத்தில் ஒரு கார்னர் குழந்தைலாம் எதிர்த்துருங்க போல. அதான் அந்த பைக் சவுண்ட் அப்புறம் ஸ்குவாடு. இன்னும் டெஸ்ட்லாம் மாட்டல. டெஸ்ட்டில் அதான் நைட்டே சொன்னேன். ஐ டோன்ட் லைக் டெஸ்ட். அதுவும் டெஸ்ட் பிடிக்காது. அதனால் என்னன்னா அந்த டிராஃபிக்கில் என்ன சொல்கிறதுனே தெரியல்றாது. அதுவும் நம்ம ஜாக்கெட்லாம் போட்டுக்கோமா. 2 லாரிக்குள்ளே போனோம்னா இன்னும் மாதிரி ஈட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈட்டு இருக்குது 2 லாரிக்குள்ளே போனோம்னா. ஏற்றுறாப்புல ட்ரெஸ்ஸெல்லாம். ஹைவே போனோடனே பாதி ட்ரிப்பு ஜாக்கெட் ட்ரிப்பு அவுத்துருவேன். அப்படியே காற்று வாங்கிட்டே போய் நல்லா இருக்குது ஸ்குவாடு. இந்த ஹைதராபாத் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்காப்புல இருக்கலாம். மெட்ரோ சிட்டியும் பெரிய ஊர் தான். நல்லா ப்ராடாக இருக்குது. நம்ம ரோடெலாம் செம்மையாக இருக்குது. இன்னும் நாங்கள் போய்கிட்டே தான் இருக்கோம். மெட்ரோ நல்லா பண்ணிடலாம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் டு சவுத் நார்த் மெட்ராஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ தான் வந்து 4 டேரக்ஷனும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. வில் டேக் மோர் டைம் டு கம்ப்ளீட். 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு மேலே ஆகலாம். நீங்கள் இங்கே எல்லாத்துலேயும் முடிச்சாங்க போல். எல்லா இடமும் 4 டேரக்ஷன்லேயும் சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் ஃபுல்லாக மெட்ரோ தான். நல்லா இருக்குது பார்க்கவே மெட்ரோ. நேற்று போனது வந்து எப்படின்னா அது கொஞ்சம் சுற்றி வந்து இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்து சைட்லாம் போனீங்கன்னா அந்த சவுகார்பேட்டு, ராயப்பேட்டு, ராயபுரம் அதெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதான் மெட்ராஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஏரியா போல. சரி ஸ்டாப் போகுது. क्या ब्रो? YouTuber है? Yeah. Nice bike, no? Yeah. I'm seeing for this bike on. Yeah. Okay. Nice video. Nice. Yeah, just now we bought it. 2 months. 2 months back. Yeah. Channel name? BB Squad. BB Squad. Yeah. You are here only, yeah? Yeah, Kompal. Yeah. I just saw a Royal Enfield. Okay. Yeah, my father said take Royal Enfield. Right. White sports model. Yeah. After you on, take them. Nice bike, bro. It's giving mileage highway 25. In city, giving 20 around. How much? Nice. Huh? It's comfort. Oh. You are studying here, okay? Yeah, degree first year. Degree first. Okay. Okay. வாட்ஸு குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து நிசாமாபாத் டோல்கேட் கிட்ட நிற்கிறோம். இப்போ தான் சாப்பிட்டோம் மதியான சாப்பாடு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நிசாமாபாத் டோல்கேட் அப்படியே கிளம்பி வந்தோம். இந்த லேடி அந்த அம்மாவும் அவங்க குழந்தைக்கும் காசு கேட்டாங்க. நான் அந்த காலையிலே சொன்னேன்ல காசு தர மாட்டேன். ஸோ அப்புறம் நான் கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்புறப்ப வேணால் சாப்பிடுவேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்போ எனக்கு வாங்கி கொடுங்க ரைஸு அப்படின்னாங்க. அப்புறம் பார்சல் கொண்டு போய் ரைஸ் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பில்லிங்கிட்ட சொன்னேன். பில்லிங் நீங்கள் அவங்க கொடுத்துருங்க கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அம்மாகிட்ட வந்து சொன்னால் இல்லை நீங்கள் தரமாட்டாங்க, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டே போங்க அப்படின்னுச்சு. அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கேன். ஸ்குவாடே இதான் நம்ம காஸ்டியூம். டோல்கேட் கிட்ட நிசாமாபாத் டோல்கேட் கிட்ட இருந்து சரி ஒரு 10 நிமிஷம் தானே சாப்பாடு வாங்கி கொடுத்து போவோம். இது நம்ம ஊர் எல்லா ஊர்லேயும் ஓகே கொடுத்துரு. நான் கிளம்பிட்டேன் நான். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோம்மா. சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்குவாடு இன்றைக்கி நைட் ட்ரைவ் எப்படி போகணும்னு தெரில, எங்கே ஸ்டே பண்ண போகணும்னு தெரில, பார்த்துலாம்.
Stay tuned next. Bye. No. வாட்ஸு கிளம்பியாச்சு. நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். காலையே சொல்லியிருப்பேன், கை கால் நல்லா இருந்துச்சுடா. கை கால் நல்லா இருந்துச்சுன்னா வேலை செய்யலாம். இருந்தாலும் நான் முதலே தரல, நான் காசு கேட்டதுக்கு. சாப்பாடு நான் வாங்கி கொடுத்துடலாம். காலையே ஒருத்தர் கேட்டாருன்னு இல்லை, சாப்பாடு கேட்டால் வேணாம், எனக்கு காசு தான் வேணும்ட்டாங்க. இருந்தாமல் அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கையில் குழந்தை இருந்துச்சா, குழந்தைய காமிச்சு கேட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்பாடு நிஜாம் பார்த்து கிளம்பியாச்சு. எங்கே அப்படியே போகலாம் தெரில. நான் ரீச் ஆயிடுவோம். பார்த்துலாம் ஆகிறேன். அடுத்து எங்கேயாச்சும் போட்டால் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஓகே, ஸ்டே டியூன். ஸ்பாடு பாய். வாட்ஸு மேலே போயிட்டீங்களா? நான் ஆகிறேன். பேர்லாம் பார்த்தா மழை ஆரம்பிச்சிட்டாப்ல. டேய் பாட எங்கடா போகிறேன். மழை ஆரம்பிச்சிட்டாப்பு பயங்கரமாக. அழிகட்டா பார்த்தா இவர் பார்த்து அதுக்கு முன்னாடியே மழை லைட்டாக பெருசாக போயிடுச்சு. இங்கே வந்தப்பறம் கிளம்பா இருந்துச்சு. சரி ஃப்ரூட்டுக்கு அந்த வண்டிக்கு ரைடர் வண்டிக்கு பெட்ரோலை போடுவோம் ஸ்டேஷன் வேண்டா. பெட்ரோல் ஸ்டேஷனில் கார்டு ஜிபே இருந்தாங்க. ரைடாட்டு பார்த்தா மின்னல் விட்டுச்சு. மழை தூர ஆரம்பிச்சுடா. தூண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோடுலாம் பார்த்தா தெரியும். அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஏன்னா மழை பெய்யலைன்னா கூட தட்டி போயிடலாம். மழை பெய்ஞ்சுன்னா வெட்டின்னு இருக்கு. இருந்தாலும் நைட் நேரத்தில் ஆபத்தில் மழையில் அதனால் அப்படியே இங்கே வந்துட்டோம். எதுவும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வச்சு போகிறேன். ஏதோ நல்லதாக எனக்காண்டி மழை இந்த மாதிரி இருக்குது. இங்கே பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை போட்டு எனக்கு வரப்பே லைட்டுகளுக்கு ஃபஸ்ட்டு மிஸ்ஸுங்க எப்படி சொல்கிறதுக்கு. இந்த கார்டு இருக்காங்க கேளு. டாக் உள்ள ஃபுல் டாப்பில் ரைடர்களுக்கு ஜஸ்ட் இப்போ இந்த அண்ணன் நிற்கிறாரு பாருங்க. இப்போ ரைடர்களுக்கு இந்த அண்ணனுக்கு தான் கேப்ஸு. அவ்வளோதான் சரி ஜஸ்ட்டு. அதே எவ்வளோ 120 அமௌண்ட்டை வந்துட்டுருக்கோம். அச்சாம் பிரேக் அச்சு கண்ட்ரோல் பண்ணி சொன்னோம்னா நான் டாக் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாரு. ஸோ வழியாக தம்பிச்சாச்சு. அதனால் எதுக்கு நைட் நேரத்தில் ரொம்ப இஷ்யூ. மழை பெய்யலைனா கூட ஓட்டி போயிடலாம். மழை பெய்ஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே வந்துட்டோம். பெட்ரோல் போட்டோம். உங்களுக்கு ரூம் போயிட்டு என்னன்னு கை போடுறேன் ஸ்பாட்ஸு. ஓகேவா? நான் ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம். பேசியாச்சு. ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. இன்னும் ஓகே பா. தூடுறதே கொஞ்சம் வேகமாக தூடுறாரு. இன்னும் சட்டை அடிக்கிறவங்களையும் தூண்டுறதுக்கு தான் ஹோட்டலுக்குள்ளே. பிரச்சனை இல்லை. ஹோட்டல் பார்த்துட்டு பேஸ் பார்த்தா ரூமுக்கு போய் நான் உங்களுக்கு வாக் பண்ணுறேன். பழைய பாருங்க நல்லா இருக்கு.